ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிச்சன் க்ளீனிங் அண்ட் மேக் ஓவர் வீடியோ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பொங்கல் டைம் அப்போது வந்து க்ளீன் பண்ணது, லாஸ்ட் மினிட்ல க்ளீன் பண்ணதுனால, அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்லாம் வந்ததுனால என்னால் எடிட் பண்ணி போட முடியல. ஸோ க்ளீனிங்ன்றதுனால நமக்கு எப்போ வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்யூச்சரில் க்ளீன் பண்ணுற மாதிரினாலும், உங்களுக்கு கிச்சன் வந்து மினிமலாக நீங்கள் மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டாலே ஒரு 10 டேஸாக கைக்கு எட்டுற மாதிரி எல்லா பொருளையும் அப்படியே வச்சுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப க்ளம்ஸியாக இருந்தது. இது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரேக் இருக்கும். இது வந்து எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா இதில் அடிக்கடி யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரம், மண் சட்டி, ஹாட் பாக்ஸு, கிளாஸ் பவுல்ஸு, நம்ம டீ கப்ஸு இது எல்லாமே வந்து வச்சுருப்பேன். பிளேட்ஸ், டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸு. ஸோ அதனால் இது எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கும். மோரோவர் இதில் வந்து நம்ம அப்படியே விட்டாலும் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும்ன்றதுனால நான் அப்பப்போ தொடச்சி தான் வந்து விடுவேன். இந்த டீப் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக நான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, கிச்சன் டஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எல்லாம் ஃபஸ்ட் டே பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுன்ற மாதிரி 2 நாளாக நான் டிவைட் பண்ணி பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நமக்கு ரெகுலராக பண்ணுற அந்த ரொட்டீன் ஒர்க்கும் இருக்கும். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், ஸோ மற்ற வேலைலாம் வீட்டில் இருக்கும் இல்லையா? அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே பண்ணுறதுனால எனக்கு 2 நாள் வந்து டைம் எடுத்தது. ஓகே, இப்போ க்ளீனிங்கில் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து இந்த ஜார்ஸ், கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது தான். ஆல்ரெடி ஒரு 3 கண்டெய்னர் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் மட்டும் மேலாப்பில் தொடச்சி வச்சுட்டு, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். இதெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம காய வைக்கிற கேப்லேயே வந்து மற்ற வேலைலாம் முடிக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணுறது. க்ளீனிங் நான் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை, வெயிலே சுத்தமாக இல்லை. கிளைமேட்டும் ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்தது மழை நின்னாலும். ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்ப கண்டெய்னர்ஸ் எல்லாம் காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. நான் வெளியவும் வீட்டுள்ளேயும் அப்படி தான் வந்து காய வச்சுருந்தேனே. ஸோ 1 டே ஃபுல்லாக காயறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுலேயும் நான் மேலே வந்து எப்பயுமே பெரிய சைஸ் பாக்ஸஸ் தான் வச்சுருப்பேன். அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி காயறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த நெக்ஸ்ட்டு ரோவில் இருக்கிறதுலாம் வந்து க்ளீன் பண்ணணும். என்கிட்ட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ரைஸு, அதுக்கப்புறம் ரவை, சேமியா, பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கெலாம் தான் நான் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஆனால் முக்கால்வாசி வந்து நான் அந்த க்ராசரிஸ் போடுறதெல்லாம் மேக்ஸிமம், முக்கியமாக மசாலாலாம் போடுறது வந்து கிளாஸில் தான் இருக்கும். அது வந்து நமக்கு க்ளீனிங்க்குமே இன்னும் யூஸாக இருக்கும். உள்ளே இருக்க பொருளும் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைஃப் வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து 8 இயர்ஸ் ஆக போது. இன்னுமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சா புதுசு மாதிரியே இருக்கும். ஆனால் பிளாஸ்டிக் அப்படி இல்லை. நம்ம ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நான் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக கிச்சன் வந்து செட் பண்ண போகிறீங்கன்னா கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்ன கேட்டால் வந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு நல்லா இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக வந்து உங்களுக்கு அதுவே வந்து பழகிடும். நானே வந்து இந்த மாதிரி பாப்அப் ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 12 வந்து வாங்கியிருந்தேன். இந்த 8 இயர்ஸில் வந்து ஒரு 3 ஜார் தான் வந்து உடச்சிருப்பேன். அது கூட ஸ்டார்டிங்கில் உடைச்சது தான். அந்த 1 இயர்க்குள்ளவே உடைச்சது தான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வந்து உடையலாம் இல்லை. வாஷ் பண்ணும்போதும் சரி, யூஸ் பண்ணும்போதும் சரி. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு ரோலில் இருக்க எல்லா கண்டெய்னர்ஸும் எடுத்து மசாலா எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எல்லாமே வந்து வாஷ் பண்ண வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் கிளாஸ் ஜாருன்றதுனால நமக்கு ரொம்ப நேரம் ஊற வேண்டியில்லை. கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணியில் வச்சிங்கனாலே அது எல்லாமே அழகாக உங்களுக்கு வாஷ் பண்ண வந்துடும். நான் வந்து அப்பப்போக்கி கிச்சனில் எந்த பொருள் தீர்ந்தாலும் அதை கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு தான் ரீஃபில் பண்ணி வைப்பேன். இருந்தாலுமே 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக கிச்சன் டீப் க்ளீன் பண்ணும்போது எல்லா கண்டெய்னருமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சா தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்த பேட்சும் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மசாலாலாம் போட்டிருந்தோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வந்து அப்படியே ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த கண்டெய்னர்லாம் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த பேண்ட்ரி முடிச்சதுக்கப்புறமா தான் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த சைடு வச்சுருக்க இந்த கிளாஸ் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் உப்பு ஜாடி, புளி ஜாடி, காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருந்தது, இதை எல்லாமே வந்து வாஷ் பண்ண வந்து போட்டுடலாம். கிளாஸ் மாதிரியே ஜெராமிக்கும் வந்து நமக்கு க்ளீனிங்க்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து நார்மல் வாட்டரில் ஊற வச்சுருந்தாலே ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இங்கே வந்து ஆயில் பாட்டில்ஸும் நான் வினிகர், விம் லிக்விட்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து எல்லா கண்டெய்னரும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது அதே மாதிரியே ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காய வைக்க போகிறேன். இது எல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு. அதோடு வந்து நான் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து டியூஷன் போனதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் தான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து 2 ரேக் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒன்று வந்து ரெஸ்ட்டு ரொம்ப ஃபார்ம் ஆகி ரொம்ப பழசாக வர ஆகிடுச்சு. அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி இருக்க ரேக் மட்டும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப்பில் என்ன திங்ஸ்லாம் இருக்கோ அது அடிக்கடி க்ளீன் பண்ணுறத மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எடுத்து தொடச்சி வச்சுட்டேன். ஸோ கிச்சனில் வந்து எந்த திங்ஸும் இல்லாமல் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா மேலே சும்மா டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதிகமாக டஸ்ட்டெல்லாம் இருக்காது, சும்மா அந்த கார்னரில் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நல்லா பண்ணிவிட்டு இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். அந்த ஷெல்ஃப் கார்னரில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது டஸ்ட் பண்ணால் அது மேலேயே தான் எல்லா குப்பையும் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அடியில் போட்டிருக்க ஷீட்டையுமே எடுத்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடு அங்கே முடித்ததுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஏரியா தான் வந்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து விம் லிக்விடு, வினிகர், பேக்கிங் சோடா வச்சு தான் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம டெய்லியுமே கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வர எப்பயுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி பண்ணாலுமே சரி இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது தான் எவ்வளோ அழுக்கு இருக்குது, எங்கெல்லாம் வந்து நம்ம துடைக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்றதே வந்து தெரியும். அப்போது பண்ணுறதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் அவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் கிச்சன் பார்க்குறதுக்குமே நமக்கு. ஸோ கேஸ் ஸ்டவ், சிம்னி, கவுண்டர் டாப் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் சிங்க் ஏரியா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அதோட தொடச்சி விட்ட ஏரியாலாம் கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் மட்டும் ஒரு சில திங்ஸ்லாம் அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அந்த ரேக் வந்து அதில் ஆல்ரெடி வந்து நான் மிக்ஸி தான் வச்சுருந்தேன். கூடவே வந்து அந்த ஸ்பூன் போடுற ஹோல்டரும், அதுக்கப்புறமா நைஃபு, சிசர் இதெல்லாம் போடுற கட்லரி ஹோல்டரும் வச்சுட்டேன். ஒரு ரேக் எடுத்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. நம்ம மோஸ்ட்டாக கவுண்டர் டாப்பில் என்ன பண்ணுவோன்னா எல்லாமே கை கிட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா திங்ஸ் வச்சு டம்ப் பண்ணிவிடுவோம். அது வந்து க்ளீன் பண்ணும்போதுமே நமக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லா திங்ஸ்லேயுமே ஏதாவது எண்ணெய் கரை அந்த மாதிரிலாம் வந்து படும். ஸோ மினிமலான ப்ராடக்ட் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு க்ளீனிங் டைம்லேயுமே ஈஸியாக இருக்கும். அதோட நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்க ஒரு ட்ராயர் கபோர்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அதில் இந்த கட்லரி வைக்கிற ட்ரே மட்டும் ரொம்ப அழுக்காக இருந்தது. அது இந்த டிஐஒய் லிக்விட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிக்கிறேன். இதே மாதிரி தான் நான் ஒரு கபோர்டாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். ஆனால் க்ளீன் பண்ணிவிட்டு அப்போவே வந்து எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா இது எல்லாமே க்ளோஸ்டு கபோர்டாக இருக்கிறதுனால ஓவர் நைட் கம்ப்ளீட்டாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திங்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் டே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் க்ளீனான கிச்சன் பார்க்கும்போது முன்னாடி நாள் பண்ண வேலையெல்லாம் வந்து பெருசாக தெரியவே இல்லை. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக ஒர்க் எதுவும் இல்லை. நம்ம ஆல்ரெடி எல்லாமே வந்து காய வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாலே இன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கிச்சன் க்ளீனிங் மட்டும் இல்லாமல் மேக் ஓவர் வீடியோவாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு மெயினான திங் வந்து டீக்ளட்டர் பண்ண வேண்டியதெல்லாம் அதிகமாக இருந்தது. தேவையில்லாத கண்டெய்னர் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த ஜெராமிக் ஜார்லாமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஜாருமே எடுத்து வச்சாச்சு. அது க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போதைக்கு எனக்கு அவ்வளோ பெரிய ஜாருக்கு வந்து வேலையும் இல்லை. ஸோ மினிமலாக என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் கண்டெய்னர் எல்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன்ல அதுவுமே கம்ப்ளீட்டாக காஞ்சிருந்தது. ஸோ அதில் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு.
ஸோ மேக் ஓவர் அப்படின்னா நம்ம புதுசாக திங்ஸ் வாங்கி தான் மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இருக்கிற கிச்சனில் வந்து நமக்கு அன்வான்டாக நிறையா திங்ஸ் வந்து சேர்த்து வச்சுருப்போம் நமக்கே தெரியாமல். அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி எதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணுமோ அதெல்லாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுமே ஒரு மேக் ஓவராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் புதுசாக எந்த திங்ஸும் இதில் வந்து வாங்கலை. இருக்கிற திங்ஸை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும்தான் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பேண்ட்ரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு திங்ஸை வந்து ரீஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நான் இந்த பருப்பு ஐட்டம்லாம் வைக்கிறேன்ல, இது மட்டும்தான் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது வந்து நம்ம அப்போதைக்கு பெருசாக வந்து பூச்சியெல்லாம் பிடிக்காது. நான் வந்து 1/2 kg தான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன் இப்போதைக்கு. அதனால் எனக்கு அதில் வந்து பூச்சியெல்லாம் வராது. அதனால் இப்போதைக்கு அதில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மற்றபடி நான் ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இங்கே பேண்ட்ரியில் இருக்க 2 ஷெல்ஃப்லேயுமே நான் அடியில் கிச்சன் வந்து ப்ளூ கலர் தீமில் தான் இருக்கும். ஸோ அதனால் அடியில் ஒரு கலர் பேப்பர் ப்ளூ கலரில் வச்சுட்டு எப்பயும் போடுற அந்த கிச்சன் ஷீட் வந்து வாஷ் பண்ணி காய வச்சு அதை வந்து மேலே போட்டிருக்கேன். இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் வேறு எதுவும் இல்லை, நார்மல் கலர் பேப்பர் தான் அடியில் வந்து ஒட்டியிருக்கேன். இங்கே எனக்கு 2 ஷெல்ஃப் தான் இருக்கிறதுனால எல்லா பொருளுக்குமே வந்து கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் அதனால் எதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் மட்டும்தான் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டிருக்கேன். ஸோ பருப்பு ஐட்டம்லாம் வந்து பேக் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இருக்க ரோவில் வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி மசாலாலாம் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட ஸ்மெல் எதுவும் போகாமல் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மெயின்டைன் ஆகும். இதில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணும்போது அதில் ஈரோ இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது விசிபிளாக உள்ளே இருக்கிறது நமக்கு அப்படியே தெரியும் இல்லையா. ஸோ என்ன மசாலா நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. அதுக்கு நான் என்ன டிப் ஃபாலோ பண்ணுவேன்னா, நான் ஆர்டராக வந்து வச்சுருப்பேன். மல்லித்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா. ஸோ இந்த ஆர்டரில் வந்து பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து இதான் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற டீ, காஃபி, சுகர் இந்த கண்டெய்னர்லாம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து நேம் போட்டு வாங்கி வச்சுருந்தேன். அது என்னாச்சுன்னா, நான் அந்த ஸ்டீல் ரேக்கில் வச்சுருக்கும் போது ரஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகி கண்டெய்னர் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி உள்ளே இருக்க மசாலாவும் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியல, அவ்வளோவா வந்து ஏர் டைட்டாகவும் இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து நான் அந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது எல்லாமே நான் கவுண்டர் டாப்பில் தான் வந்து வச்சுருந்தேன். நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், அடிக்கடி எடுக்கிற பொருள்ன்றதுனால நம்ம வைப்போம். ஆனால் அது நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு இன்னும் க்ளீனிங் ஒர்க் தான் வந்து அதிகமாகும். ஸோ பேண்ட்ரிக்கும் நம்ம கவுண்டர் டாப்க்கும் பெரிய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ எதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் பேண்ட்ரியில் வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து வைக்கிறது தான் நல்லது. எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பில் வச்சோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஷெல்ஃப் தான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒன்றா ரீஃபில் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரேராக யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், பச்சரிசி, பாயாசம்க்கு யூஸ் பண்ணுற சேமியா, ரவை இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப லாஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு எடுக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி விசிபிளாக தெரியாது. அதனால் ஆயில் புல்லோட் ட்ரேயில் வந்து ஒரு ரேக் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தது யூஸ் இல்லாமல். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து அதை தலைக்கீழ போட்டு பேக் சைடில் வந்து பெருசாக இருக்க கண்டெய்னர்லாம் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க கண்டெய்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க க்ராசரி ஐட்டம்லாம் பெரிய பேஸ்கெட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து கிச்சன் டூல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, மேஷர், லைட்டர், அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் கிரேட்டர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அதை வந்து மேலே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மினிமலாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கிச்சன் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும்.
ஸோ ஃபைனலாக வந்து பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாலே கிச்சனில் 90% ஒர்க் முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சாலே போதும். இந்த பேன் ஆர்கனைசர் வந்து நான் கபோர்ட்குள்ளே தான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்குது பாத்திரம்லாம். அதனால நான் இந்த மாதிரி காத்தோட்டமாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரைஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கபோர்டு உள்ளே இருக்கிறத விட வெளியே இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கபோர்டு எல்லாமே நல்லா காஞ்சிருந்தது. அதுலேயுமே ஒரு திங்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த உப்பு ஜாடி வந்து எனக்கு உள்ளே இருக்க அந்த உப்பு எடுக்கிற இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. அது உப்பு எடுக்கும்போது சிந்துற மாதிரி இருந்தது. அதை வந்து நான் இந்த மாதிரி வுட்டன் ஸ்பூன், ஸ்பேச்சுலா, பன்னீர் டிக்கா செய்கிற அந்த ஸ்டிக் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட்டாக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம்.